இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பேரவை தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க. இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட், இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன சொல்றாங்க அத நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்ச் டயலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்க இருக்க, நீங்க எங்க வரீங்க? நீங்க இங்க போங்க, உள்ள இடத்துக்கு நீங்க போங்க. பதில் நீங்க போங்க. முதல்ல மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க, எல்லாம் அமருங்க. இருங்க, நீங்க அமருங்க, இருங்க, அமருங்க, எல்லாம் அமருங்க, 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 அமருங்க. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு பேரவையில் நான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த நாட்டு சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறது. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், எந்திரிக்கிறார். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தர் அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் மட்டும் நான் கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வந்து சொன்னதுக்கு ஒரு கருத்து நான் சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுகிற போது மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்காக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டால் அங்கே அமர்ந்திருப்பது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இருங்க இருங்க. இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு அளித்திருக்குன்னு அதே போன்று தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கு அளிக்கப்பட்டது. சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னது இல்லை, நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல் உங்கள் இருக்கை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேசுவது நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.